கர்ணனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சாளா. வாஸ்தவமா அவன் திரௌபதியை கல்யாணம் பண்ணி விடுவான், அந்த யந்திரம் தள்ளி விடுவான். நடக்கலையேன்னா மகத அனுகிரகம், ஈஸ்வர பிரசாதம் இல்லை, இதான் காரணம். மகான்களுடைய அனுகிரகம், பகவத் அனுகிரகம் ரெண்டு ஷேரலே முக்காய். இது கர்ணனுக்கு இத்தனை தானம் பண்ணவனுக்கு இது என்னவா கிடைக்காம போச்சு சொன்னார். கடைசியில பீஷ்மர் யுத்தகலத்துல கிடக்கிற போது சொல்றேன். பின்னாடி அந்த கதை சொல்ல முடியுதோ இல்லையோ, அதுக்காக கொஞ்சம் நடுப்புற ஞாபகம் சொல்றேன். ராத்திரி 12 மணிக்கு பீஷ்மருக்கு கர்ணனுக்கும் சண்டை. பீஷ்மர் உயிரோட இருக்கிற மட்டும் யுத்தம் பண்ண மாட்டேன்னு 10 நாளைக்கு அவர் இருக்கிற மட்டும் அவன் சண்டை போடல. ஆனா கீழே விழுந்துட்டார்னதே எல்லாரும் பார்த்துட்டு போன பிறகு ராத்திரி 12 மணிக்கு தனியா பீஷ்மரை போய் பார்த்து போகணும். அதுதான் அருணா நான் தான் கர்ணன், வேலைக்காரெல்லாம் வெட்டி போச்சுள்ளுன்னா காவலுக்கு ஆள் போட்டுருந்தான் துரியோகனன். வெட்டி போச்சுட்டு கர்ணனை கட்டிக்கிட்டு பீஷ்மர், அப்பா எனக்கு மூத்த கோபம் இல்லை, நான் என்னமோ சொன்னேன் கடுமையான சொற்கள் நினைக்காதே. நீ துரியோகனோட சேர்ந்து பண்ணின காரியம் எனக்கு பிடிக்கல, ஆனா அது உன் பேர்ல தப்பு இல்லை. ஒரே ஒரு தோஷத்தால உனக்கு இது மாதிரி பிரவೃತ್ತಿ ஏற்பட்டதுன்னா என்ன, நான் கர்ணன். சம்ஸ்காரம் இல்லாத அம்மாட்ட பிறந்தையோ இல்லையோ அதான் காரணம். விவாக சம்ஸ்காரம் இல்லாம பிறந்தையோ இல்லையோ அதான் கல்யாணம் பண்ணிக்காமனா புள்ள பிறக்காதவனு கேட்கறான் பாருங்க. அதான் பிறக்கும் புள்ள பாரதம் மகாபாரதம் பாரதத்தை சிரவணத்துக்கு சொன்ன புண்ணியம் ஒண்ணுக்கு சொல்லல. என்ன எல்லா ரிஷிகளையும் சொன்ன புண்ணியம் இது பாரதத்துக்கு. மகாபிராயஷ்சித்தமா சொல்லிவிட்டா ஜென்மாவுக்கு ஒரு ஆவர்த்தி பாரதம் கேட்டுவிட்டா இது பெரிய மகாபிராயஷ்சித்தமா. எத்தனையோ அத்தியுத்திரம் பண்ண புண்ணியம்னு இது பாரத சிரவணம். கிடைக்குமா? 2 மணி உட்கார முடியுமா? என்ன சிறுத்தாட சொன்னா ராமுக்கு ஆடுவர்னே, இதுல உட்கார முடியாதுன்னு. ஒரு புண்ணியம் இல்லைன்னா ஒரு நாள் கூட கலந்துக்க முடியாது. அது அத்தனை புண்ணியம், பெரிய புண்ணியம் இருந்தா தான் இது கிடைக்கும். 1 மணி 1/2 மணி கேட்டா கூட போடும்னே பாரதம். அந்த புண்ணியம் நம்ம ரட்சிச்சுவிடும். அப்படிப்பட்ட உயர்ந்த சரித்திரம். அது முழுக்கவும் கேட்கறதுன